அனைவருக்கும் வணக்க மக்களே. உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 21/3/2025 ஆகிறது. நம்ம தமிழகத்தில் இன்று மதியம் பதிவான வெப்பநிலை பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பம் பதிவானது. அதாவது வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், குறிப்பாக மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதுமே அதிகமான வெப்பம் காணப்பட்டது. ஸோ எல்லாருமே மதிய நேரத்தில் தயவுசெய்து கவனமாக இருங்க. அதாவது விவசாயிகளும் மற்றும் பொதுமக்களும் கவனமாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா மதியம் வரக்கூடிய நாட்களில், வரக்கூடிய வாரங்கள் அல்லது வரக்கூடிய மாதங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமான வெப்பம் பதிவாகும். இனிமேல் வெப்பநிலை பார்த்திங்கன்னா குறையாதுங்க, கண்டிப்பாக உயரும். அதாவது வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா வெப்பம் எவ்வளோ உயர்ந்தாலும் காணப்படக்கூடாது, மழையும் கண்டிப்பாக பெய்யும். அந்த வெப்பநிலை பார்த்திங்கன்னா மழையாக மாறும். எனவே தயவு செய்து கவலைப்படாதீங்க. இந்த ஆண்டு வெயிலும் அதிகமாக காணப்படும், மழை பொழிவும் அதிகமாக காணப்படும். அது வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இன்றைக்கி மதியம் பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி போல், மதியானம் ஒரு 2 மணிக்கு பார்த்திங்கன்னா சென்னையில் 31 டிகிரி பதிவாகி உள்ளது. அதே போல் திருவெற்றியூர் 30 டிகிரி, பழையவேற்காடு 31 டிகிரிங்க, பொன்னேரியில் 34, பழையவேற்காடு 31, பொன்னேரியில் 34 டிகிரி, ஆவடி 35 டிகிரி, பூந்தமல்லி 35 டிகிரி, தாம்பரம் 34 டிகிரி, மதுராந்தகம், செங்கல்பட்டு, குறிப்பாக மதுராந்தகம் 34 டிகிரி, செங்கல்பட்டு 34 டிகிரி, செய்யாறு 32 டிகிரி, காஞ்சிபுரம் 37 டிகிரிங்க, காஞ்சிபுரம் 37 டிகிரி. அதை விட கூடுதல் வெப்பம் பார்த்திங்கன்னா திருவள்ளூர் 37 டிகிரி, அரக்கோணம் 38 டிகிரி, ராணிப்பேட்டை மாவட்டம் 38 டிகிரி, வேலூர் 35 டிகிரி, குடியாத்தம் திருப்பத்தூர் மாவட்டம் 34 டிகிரி தான், ஆம்பூர் 34 டிகிரி, வாணியம்பாடி 34 டிகிரி, ஜோலார்பேட்டையில் 33 டிகிரிங்க, கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரியில் 32 டிகிரி, தருமபுரியில் 34 டிகிரி பதிவானது. சேலம் மாவட்டம், மேட்டூர் 34 டிகிரி, சேலத்தில் 34 டிகிரி, சேலம் மாவட்டம் முழுவதுமே 34, 35 தான் பதிவாக இருக்குது. ஏற்காடில் 30 டிகிரி, திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதுமே 35 டிகிரி பதிவாகி உள்ளது. அதே போல் திருக்கோவிலூர் 35 டிகிரி, உளுந்தூர்பேட்டை 36 டிகிரி, கும்பகோணம் 34 டிகிரி, தஞ்சாவூர் 34 டிகிரி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 34 டிகிரி. டெல்டாவில் கூட அதிகமான வெப்பம், பட்டுக்கோட்டை, மன்னார்குடி, நாகப்பட்டினம், வேதாரண்யம், டெல்டா மாவட்டம் முழுவதுமே அதிகபட்சமாக திருச்சியில் 35 டிகிரி தொட்டிருக்கிறது. ஆனால் டெல்டா மாவட்டம் முழுவதுமே 30 டிகிரிக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா வெப்பம் காணப்படுது. அதே போல் தென் மாவட்டங்களுக்கும் அதிகம் தான், தென் மாவட்டங்கள் முழுவதுமே அதிகமான வெப்பம். அதிகபட்சமாக நாங்குநேரி, திருநெல்வேலியில் 34 டிகிரி, தென் மாவட்டம் முழுவதுமே 30 டிகிரிக்கு மேலே தான் வெயில் வந்து அடிச்சிருக்கு. அதே போல் ஈரோடு மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், திருப்பூர், கரூர், குறிப்பாக மேற்கு உள் மாவட்டங்கள் அதிகமான ஒரு வெயில் தான். எனவே கவலைப்படாதீங்க. அடுத்து மழை பொழிவு பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பாக இருக்குது. நம்ம அறிவித்தபடி இன்றைக்கி வந்து மழை தொடங்கிவிட்டது. தென் மாவட்டங்களில் மழை தொடங்கியிருக்கு. அதே போல் டெல்டாவில் கூட இன்றைக்கி ஒரு சில இடங்களில் மழை தொடங்கியிருக்கு. இன்றைக்கி வந்து பெரும்பாலும் தென் மாவட்டம், குறிப்பாக மதுரை மாவட்டம் தெற்கு பகுதி, கோவில்பட்டி, சாத்தூர், அருப்புக்கோட்டை, ராஜபாளையம், திருநெல்வேலி மாவட்டம் ஏகப்பட்ட இடங்களில் பார்த்திங்கன்னா மதியம் முதல் கனமழை காணப்பட்டது. தற்பொழுது கேரளாவில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. கேரளாவில் பார்த்திங்கன்னா பலத்த சூறாவளி காற்றுடன் கனமழை தற்பொழுது வெளுத்துவங்கிட்டு. இப்போ அந்த ஆலப்புழா, கொல்லம், திருவனந்தபுரம் வடக்கு பகுதியில் தற்பொழுது கனமழை, பலத்த காற்றுடன் கனமழை பெஞ்சிருக்கு கேரளாவில். இப்போ திருச்சூரில் கூட மழை தான். இன்னும் சற்று நேரத்தில் பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் கனமழை பெய்வதற்கு அதிக வாய்ப்பாக இருக்குது. இன்னும் சற்று நேரத்தில் கோயம்புத்தூர் மாவட்டம், பொள்ளாச்சி மழை தொடங்குவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் நீலகிரி மாவட்டம் இன்னும் சற்று நேரத்தில் கனமழை தொடங்கிவிடும். ஈரோடு மாவட்டம், கரூர் மாவட்டம் இன்று இரவு 11 மணி வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் சேலம் மாவட்டம் இன்று இரவு 11 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது.
திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மேற்கே தான், அதாவது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கிழக்கே மலையில் மழை குறைவு இன்று இரவு நள்ளிரவு. நாளை பார்த்திங்கன்னா நாளை மதியம் தான் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை வந்து இருக்குது. இன்று இரவு மற்றும் நள்ளிரவு பார்த்திங்கன்னா திண்டுக்கல், கரூர், தாராபுரம், ஈரோடு, குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டம், பொள்ளாச்சி, போடிநாயக்கனூர், தேனி மாவட்டம் மற்றும் ராஜபாளையம், கடையநல்லூர், திருநெல்வேலி, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், குறிப்பாக தென் மாவட்டம் கேரளா அருகே, அதாவது கேரளா அருகே அந்த எல்லையோரம், குறிப்பாக போடிநாயக்கனூர், ராஜபாளையம், கடையநல்லூர், திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு பகுதி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கனமழைக்கான எச்சரிக்கை இன்று இரவு நள்ளிரவு ஒரு 12 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா மழைக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த கேரளாவில் மழை பெய்யுது பார்த்திங்கன்னா அந்த கேரளா மழை தான் அது அப்படியே ராஜபாளையம் மற்றும் கடையநல்லூர் வரைக்கும் வருவதற்கு மழை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டி திருநெல்வேலி வரைக்கும் கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்குது நள்ளிரவு நேரத்தில். ஆனால் கண்டிப்பாக கோயம்புத்தூர் இன்னும் சற்று நேரத்தில் மழை தொடங்கிவிடும். கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, நீலகிரியில் இன்னும் சற்று நேரத்தில் கனமழை தொடங்கிவிடும். எனவே கண்டிப்பாக நாளைக்கு மதியம் முதல் பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களுக்கு நல்ல மழை இருக்குங்க. நாளைக்கு பார்த்திங்கன்னா மதியம் முதல் வட மாவட்டம், குறிப்பாக சென்னைக்கு நாளைக்கு வந்து கனமழை எதிர்பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், மதுராந்தகம், செங்கல்பட்டு, அதேபோல் மரக்காணம், திருவண்ணாமலை மாவட்டம், குறிப்பாக வட உள் மாவட்டம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சித்தூர், வேலூர், திருத்தணி, காஞ்சிபுரம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், வட உள் மாவட்டங்களுக்கு நாளை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மழை வந்து தொடங்கும். கவலை வேண்டாம். இன்றைக்கி வந்து ஒரு சில இடங்களில் மழை தொடங்கியிருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் ஆங்காங்கே தூரல் மழை காணப்பட்டது. அதேபோல் சித்தூர், வேலூர், குறிப்பாக ஆம்பூர், குப்பம், அந்த குப்பம் பகுதி மற்றும் ஆம்பூருடைய மேற்கு பகுதி, வட உள் மாவட்டம், வேலூருடைய மேற்கு புறம் இருக்கக்கூடிய அந்த ஆம்பூருடைய மேற்கு பகுதியில் குப்பம், அங்கே பார்த்திங்கன்னா மிதமான மழை, அதை பார்த்திங்கன்னா மழை தரக்கூடிய மேகம் உருவானது. நாளை கண்டிப்பாக கனமழையாக மாறும். கவலை வேண்டாம். டெல்டா மாவட்டங்களுக்கும் நாளை மதியம் முதல் கனமழை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக நெய்வேலி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், முத்துப்பேட்டை, புதுக்கோட்டை மாவட்டம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதுமே நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆங்காங்கே சற்று பரவலாக நாளைக்கு வந்து டெல்டாவில் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக தென் மாவட்டம், குறிப்பாக திண்டுக்கல், மதுரை, தேனி மாவட்டம், அதேபோல் ராஜபாளையம், திருநெல்வேலி மாவட்டம், நாகர்கோவில், தூத்துக்குடி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், ராமேஸ்வரம் மற்றும் அருப்புக்கோட்டை, கோவில்பட்டி மற்றும் சாத்தூர், கயத்தாறு மற்றும் ராஜபாளையம், குறிப்பாக தென் உள் மாவட்டங்கள் முழுவதுமே இன்று போல் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அங்கங்கே மழை காணப்படுது. நாளைக்கு வந்து பரவலாக தென் மாவட்டங்கள் முழுவதுமே நல்ல ஒரு மழை வந்து அங்கங்கே சற்று பரவலாக காணப்படும். கண்டிப்பாக தென் மாவட்டங்களுக்கு நாளையும் மழை இருக்குது, நாளை மறுநாளும் மழை இருக்குது. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள் முழுவதுமே நல்ல ஒரு மழை வந்து பதிவாகும். கவலை வேண்டாம். பழனி, கொடைக்கானல் மற்றும் பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டம், அதேபோல் கரூர் மாவட்டம், நாமக்கல், சேலம், இந்த மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதுமே தயவு செய்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கவனமாக இருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா மழை அங்கங்கே சில இடங்கள் தொடங்கி இருக்குது. ஆனால் பரவலாக பெய்யலை. அங்கங்கே பார்த்திங்கன்னா சிறு சிறு ஊர்களான பெஞ்சிருக்கும். ஆனால் கண்டிப்பாக நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னு பார்த்திங்கன்னா ஈரப்பதம் மிகுந்த காற்று நாளைக்கு வந்து வலுவாக நுழைய போகுது. ஸோ அப்போ வந்து அரபிக்கடல் காற்றும் இந்த வங்கக்கடல் கிழக்கு காற்றும் பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து மேற்கு உள் மாவட்டங்களை குவிய போகுது. ஸோ அதனால் காற்றுடைய குவிதல் அதிகமாக இருப்பதனால நாளைக்கு வந்து ஈரோடு மாவட்டம், அந்தியூர், சத்தியமங்கலம், நம்பியூர், அதேபோல் திருப்பூர் மாவட்டம் முழுவதும், கோயம்புத்தூர் மாவட்டம் முழுவதும், தாராபுரம், அரவங்குறிச்சி, கரூர், திருச்சி, நாமக்கல், சேலம் மற்றும் மேற்கு உள் மாவட்டங்கள், குறிப்பாக தருமபுரி, கிருஷ்ணகிரி பார்த்திங்கன்னா அதிகமான மழை கண்டிப்பாக இருக்குது. கவலை வேண்டாம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பரவலாக கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் கண்டிப்பாக மழை பெய்யும். இந்த இன்றைக்கே பார்த்திங்கன்னா மேகங்கள் உருவாகியிருக்கும். அந்த மழையாக மாற்றுவதற்கு ஒரு சாதகம் இல்லாமல் இருந்திருக்கும். கண்டிப்பாக நாளைக்கு வந்து மழையாக மாற்றும் ஈரப்பதம் இந்த காற்று வலுவாக நுழையும். இதனால் வட உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக பரவலாக எதிர்பார்க்கலாம். குறிப்பாக ஆம்பூர், குடியாத்தம் மற்றும் வட உள் மாவட்டங்களுக்கு மழை இருக்குது. டெல்டாவை நாளைக்கு மழை எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் நாளைக்கு வந்து காற்றுடைய குவிதல் மேற்கே தான் குவிய போகுது. அந்தியூர், அதேபோல் ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், சத்தியமங்கலம், காரமடை, கோயம்புத்தூர் மாவட்டம், தற்பொழுது பார்த்திங்கன்னா பாலக்காடில் கனமழை வெளுத்து வாங்குதுங்க. திருச்சூர், பொள்ளாச்சியோட மேற்கு பகுதி, குறிப்பாக பாலக்காடு, கோயம்புத்தூர் இன்னும் சற்று நேரத்தில் மழை தொடங்கிடும். நாளைக்கும் கோயம்புத்தூர் மாவட்டம் முழுவதுமே மழை இருக்குது. அதேபோல் பாலக்காடில் இப்போ மழை தொடங்கியிருக்கு. அந்த மழை பொழிவு இன்று நள்ளிரவு கோயம்புத்தூர், திருப்பூர் நோக்கி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. எனவே சப்போஸ் நாளைக்கு கண்டிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், அதேபோல் வால்பாறை, தேனி மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் முழுவதுமே நாளைக்கு வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு மழை எதிர்பார்க்கலாங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மழை கண்டிப்பாக பெய்யும். எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் நல்ல மழை எதிர்பார்க்கலாம்.
இந்த ஆண்டு 2025 பொறுத்த வரைக்கும் வெப்பநிலையும் அதிகமாக காணப்படும் ஏப்ரல் மே மாதம். அதேபோல் மழைப்பொழிவும் இந்த ஆண்டு கோடை மழை பார்த்திங்கன்னா ஒரு மினி ஒரு வடகிழக்கு பருவமழை போல் அடுத்தடுத்த சுழற்சிகள் வந்து மழை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. கவலை வேண்டாம். வளிமண்டல சுழற்சி மற்றும் காற்று சுழற்சிகள் குறிப்பாக ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வருகை தந்து இலங்கை மற்றும் தமிழகம் நோக்கி அருகே வந்து அதிகமான மழை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. கவலை வேண்டாம். எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களும் கண்டிப்பாக மழை இருக்குது. நன்றிங்க. அடுத்தடுத்த அறிக்கைகள் தவறாமல் பெற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நன்றிங்க.